எங்கள் ஊர் பொங்கல் திருவிழா காண வந்த அனைவருக்குமே எனது வணக்கம். நான் உங்கள் விஎம்ஆர். எங்கள் ஊர் பொங்கல் திருவிழா சும்மா வேற லெவலில் இருக்குங்க. சும்மா 3 நாளைக்கு பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் எல்லாரும் செம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுற எங்கள் ஊர் பொங்கல் திருவிழா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் எப்படி இருக்குது அதை பற்றி பார்த்துக்கலாம். எங்கள் ஊர் ஃபுல்லாகவுமே எப்போவுமே பசுமை மாறாத நெல் வயல்கள் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை மரங்கள், அதுபோக தென்னை மரங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இந்த பசுமைக்கு முக்கிய காரணம் எங்கள் ஊர் குளம் தாங்க. இதுதான் எங்கள் ஊர் நாகக்குளம். கிட்டத்தட்ட பல ஏக்கர் பரவி இருக்கும். இதுதான் எங்கள் ஊரோட உயிர்நாடி. ஸோ எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டு தென்காசி ஹைவேல கிட்டத்தட்ட தென்காசியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்லையும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்லையும் இருக்கும் ஒரு அழகான ஊர் தாங்க எங்கள் ஊர் நமடிந்த கிருஷ்ணபுரம். இங்கே நடக்கிற பொங்கல் திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் ஊரை சுற்றியும் பல கோயில்கள் இருக்கு. இருந்தாலும் எங்கள் ஊரோட தலைவாசல் அமைந்திருக்கிறது முழுமுதற் கடவுளான விநாயகர். இவர் தான் எங்கள் ஊரோட தலைவாசல் அமைந்திருக்கு. எங்கள் ஊரில் வடகிழக்கில் மூணாலம்மன். ஸோ எங்கள் பொங்கல் திருவிழாவோட நாயகியே எங்கள் மூணாலம்மன் தான். தப்பு செய்பவரை தண்டிப்பதற்காகவும் தன்னை நாடி வருவோரை அரவணைக்கிறதுக்காகவும் எங்கள் ஊரோட வடகிழக்கில் சுடலைமாடன் அமைந்திருக்கிறாரு. அன்பும் பாசமும் நிறைந்த சாந்த சொரூபமாய் பெரியம்மன் எங்க ஊரோட வடமேற்குல அமைந்திருக்கிறாங்க. தென்மேற்குல காளியம்மனும் பாதுகாக்க அமைந்த ஒரு சூப்பரான ஊர் தான் எங்க ஊர். இங்க நடக்கிற பொங்கல் திருவிழா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷ பொங்கல்ல முதல் நிகழ்ச்சியா நடந்த சிவன் பார்வதி திருமணம் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜை. இந்த குத்துவிளக்கு பூஜை பெண்கள் மட்டுமே அம்மனுக்கு சிறப்பாக செய்கிற ஒரு சிறந்த வழிபாடு. இது ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஒரு விளக்கு ஏற்றி அதுபோக ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அது மேலே தேங்காய் வச்சு சுற்றி மாவிலையை வச்சு அதை அம்மனை நினச்சி பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் பசி பிணி எல்லாம் நீங்கி எல்லா மருளும் வளமும் பெற்று நல்லா வாழ்றதுக்காக அம்மனை நோக்கி தொழுற பூஜை தான் இந்த குத்துவிளக்கு பூஜை. ஓம் விஷ்ணுலட்சுமியே போற்றி, ஓம் விஜயலட்சுமியே போற்றி. இந்த குத்துவிளக்கு பூஜையை தொடர்ந்து அடுத்து நம்ம போனது குற்றாலம் அருவிக்கு தான். இங்க குற்றாலம் அருவியில அம்மனுக்காக மாலை போட்டும் காப்பு கட்டியும் விரதம் இருந்த அம்மன் பக்தர்கள் அம்மனுக்காக இந்த குற்றாலம் அருவியிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு பொங்கல் அன்னைக்கு அம்மனுக்கு அந்த தீர்த்த தண்ணியால தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம குற்றாலம் வந்திருக்கோம். இந்த தீர்த்த தண்ணியை எடுத்து நம்ம குற்றாலநாதர் கோயில்ல இருக்கிற விநாயகர் முன்னாடி பூஜை பண்ணிட்டு அங்கிருந்து திரும்ப நடந்தே ஊருக்கு வருவாங்க அம்மன் பக்தர்கள் எல்லாருமே. அடுத்து நம்ம மூணாலம்மனோட வரலாறு பத்தி பார்க்கலாம். இந்த வரலாறு பத்தி தெரிஞ்சிருக்குது நம்ம ஒரு 200 வருஷம் பின்னோக்கி போனோம். அதாவது பொதிய மலையில வாசம் செய்த சிவனின் அம்சமான சக்தி தன் பரிவார தேவதைகளோட உலா வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் உலா வந்துட்டு இருக்கும்போது அந்த பொதிய மலையில இருந்து மாம்பழத்தெல்லாம் எடுத்து ஒரு வியாபாரி மாட்டு வண்டியில திருநெல்வேலிக்கு வியாபாரம் செய்யறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கூட வர சக்தியும் அந்த மாட்டு வண்டியிலே வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மனித கிருஷ்ணபுரம் ஊருக்கிட்ட வரும்போது அங்க உள்ள அந்த சோலைவனங்கள் எல்லாம் கண்டு அவங்க மனமகிழ்ந்து அங்கே இருந்துடுறாங்க. இப்படியாக நவநீதகிருஷ்ணபுரம் ஊருக்கு வந்த அம்மன் தனக்கு இங்க ஒரு கோயில் வேணும் அப்படின்ட்டு அந்த ஊர்ல உள்ள மூத்தவங்களான 3 அண்ணன் தம்பியோட கனவுல தோன்றி தனக்கு இங்க ஒரு கோயில் கட்டுமாறு சொல்றாங்க. ஸோ அதையும் கேட்டு அந்த அண்ணன் தம்பிகள் 3 பேரும் ஒரு 3 ஆலமரம், அதுதான் இந்த கோயிலோட தலைவிருச்சகம், அந்த 3 ஆலமரத்தை நட்டு அம்மன் கனவுல தோன்றின உருவமான தொட்டில் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆலம் அமைக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் நம்ம மூணாலம்மன் அப்போ இருந்தே கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்ன இருந்தே இங்கே அமர்ந்து நம்ம எல்லோருக்கும் அருள் புரிந்து வருகிறாள். அக்காலத்தில் இருந்தே இந்த வழியில் செல்வோருக்கு
வழி தெய்வமாகவும், தன்னை நம்பி வருபவர்களுக்கு துன்பம் நோய் அனைத்தையும் நீக்கி குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பவராகவும் வீட்டிற்கு அருள்புரிகிறார் நம் முனாளம்மன். இதுதான் இந்த தலத்தோட வரலாறு. இப்போ நம்ம அம்மா பக்தர்கள் எல்லாருமே வந்து இங்க உள்ள பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ இங்கிருந்து அப்படி ஒவ்வொருத்தருமா நடக்க ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட இங்கிருந்து 20 கிலோமீட்டர் நடந்தே போகணும். அஞ்சு வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் உள்ள நம்ம அம்மா பக்தர்கள் அம்மனோட அருளால இந்த தீர்த்த தண்ணியோட இந்த குற்றாலம் அருவியில இருந்து நம்ம ஊர் வரைக்கும் நடந்தே வந்துகிட்டு இருக்காங்க. இதுல வந்து சில பேர் வந்து அவங்களால நடக்க முடியாதவங்க வண்டியில வந்துடுவாங்க. எங்கள் அப்பாவும் மாலை போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூட நான் வந்து தீர்த்த தண்ணி எடுக்க போயிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு வயசு 75க்கு மேலே. ஸோ அவங்களால நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் கார்லேயே வந்துட்டு நம்ம விநாயகர் முன்னாடி நாங்கள் வந்து எங்கள் தீர்த்த தண்ணியை இறக்கி வச்சோம். இந்த பொங்கல் திருவிழாக்காக எங்கள் ஊரே அப்படியே விழாக்கோலம் பூண்டது. கலர்ஃபுல் சீரியல் லைட்டால ஊரே டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து விநாயகருக்கான ஒரு பெரிய டெக்கரேஷன்ஸ், அதில் டிஜிட்டல் லைட்டில் ஒரு ஆர்ச் வச்சுருந்தோம். இது போக இது வந்து முனாலம்மன் கோயில். இது வந்து நைட்டு ஃபுல்லாகவே லைட்டை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. அதுக்கு எதிர்த்தாப்புல அம்மனோட உருவம் சிங்கத்தில் இருக்கிற மாதிரியும் அப்புறம் வந்து கரும்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் இருந்தது. அது போக கொஞ்சம் தூரத்தில் மாடன், சுலை மாடன் வந்து இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்து பல டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து முனாலம்மன் வந்து குத்துவிளக்கு பூஜை முடிஞ்சு அந்த அலங்காரத்தில் இருக்கிற வீடியோ தான் இது. அடுத்து அம்மன் வந்து வீதி உலா வருவாங்க. ஸோ அந்த வீதி உலாவுக்காக சிவனும் சக்தியும் சப்பரத்தில் வருவாங்க. அதுதான் இது. நமது அம்மன் பக்தர்கள் எல்லாருமே குற்றால தீர்த்தம் எடுத்துட்டு நடந்தே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மேளதாளத்தோட ஊர்ல இருந்து வரவேற்பாங்க. இதை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேர்ல வந்து அம்மன் வந்து ஊர்வலா வருவாங்க. அதுதான் அடுத்த நிகழ்ச்சி. தீர்த்தக்குடம் எடுத்துட்டு வந்த அம்மன் பக்தர்கள் நம்ம விநாயகரை வணங்கிட்டு திரும்ப வந்து பால் குடம் எடுக்க வேண்டிய பக்தர்களும் வந்து பால் குடம் எடுத்துட்டு முனாலம்மன் கோயில் போவாங்க. இப்போ தீர்த்தக்குடம் எல்லாமே வந்து முனாலம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த தீர்த்தத்தை வச்சுதான் வந்து முனாலம்மனுக்கு இன்னைக்கு அபிஷேகம் நடக்கும்.
அம்மன் பக்தர்களோட நம்ம முன்னாள் அம்மன் வந்து ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க. அது கூட நம்ம சிங்கக்குட்டிகள் டான்ஸுக்கும் தயாராயிட்டாங்க. அப்படியே அம்மன் வந்து ஊரெல்லாம் முடிச்சுட்டு அங்க கோயிலுக்கு வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா வெள்ளுப்பாட்டு நடந்துட்டு இருந்தது. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து அவங்க வீட்லயே பொங்கல் விடுவாங்க. பட் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க ஊரு பக்கத்து ஊரு எல்லாமே மொத்தமா சேர்ந்து எங்க முனாரம்மன் கோயில்ல தான் பொங்கல் விடுவோம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேருக்கு மேல மொத்தமா சேர்ந்து பொங்கல் விடுறோம் இங்கதான். அப்படியே பொங்கல் விடுற பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் பிளே ஏரியாவும் இருந்தது. கிட்ஸ்லாம் செம்ம ஜாலியா பிளேயிங்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அம்மாக்காக வேண்டி இந்த வாழைப்பழம் தார் எடுத்து வைக்கிறது, அதுபோக மலை மாவிளக்கு அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. இப்போ வந்து அம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் பொங்கலே ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்சது. அது முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து பொங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஊரே சேர்ந்து மொத்தமாக பொங்கும்போது அந்த சந்தோஷமே வேற லெவல் தான். இந்த பொங்கல் பொங்கி வரும்போது பெண்கள்லாம் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்க்கரை எல்லாம் போட்டு இந்த சர்க்கரை பொங்கல் செஞ்சு அம்மன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். நல்ல கிழக்கு வச்சு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆமா, நல்ல மனுஷன். ஏன்னா வாழ்க்கைக்கு தூக்கத்துக்கே பெருசு கிடையாது. வாழ்க்கைக்கு ஒரு மனசு இருக்கணுமே. ஆனா நமக்கு எவ்வளவு தந்தாலும் சத்தியமா நமக்கு ஆளாது. இந்த பொங்கல் திருவிழா எங்க ஊர் மக்கள் மட்டும் இல்லாம இந்த ஊரை சுத்தி இருக்கிற நிறைய மக்கள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் வந்து இந்த பொங்கல் திருவிழா அன்னைக்கு அம்மனை வழிபடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அம்மனிட வேண்டிய அனைத்தும் நிறைவேறின வரும். அவங்க வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு அம்மனை வந்து மாலை எடுத்து போடுறது அதெல்லாம் அவங்க என்ன நியமிதம் அமைச்சாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி விடுவாங்க. இப்போ வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்கறவங்க வந்து தொட்டில் பிள்ளை கட்டுவாங்க. கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறவங்க வளையல், கண்ணாடி, ரிப்பன் அதெல்லாம் வாங்கி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அம்மனுக்கு செய்யற வழிபாடு. இது தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி வந்து அன்னதானம். அன்னதானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் இதில் கலந்துக்கிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வழங்குற அளவில் எல்லாருக்குமே செம கிராண்டாக அன்னதானம் இங்கே நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே அன்னதானம் எல்லாத்துக்கும் அந்த ரெடி பண்ணுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது அப்போ எடுத்த ஃபுட்டேஜ் தான். அதை தொடர்ந்து வந்து அன்னதானம் வந்து எல்லாருக்கும் பரிமாறுறதுக்கு யூஸ்வலாகவே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பரிமாறிடுவாங்க. பட் இந்த டைம் வந்து நாங்கள் வந்து தனியாக வெளியே இருந்து ஆள் வச்சுருந்தோம். ஸோ ஏன்னா இது கூட்டம் இந்த டைம் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கூட்டமும் நிறையா இருந்துச்சு. அதனால் வெளியே இருந்து ஆள் வச்சு எல்லாரும் பரிமாறினோம். அது கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த முறை அன்னதானம் ரொம்ப சீரும் சிறப்பாக நடந்துச்சு. இதில் வந்து கூட்டம் நிறைய வர்றதுனால இங்கே வந்து கடை நிறைய இருக்கும். இதில் வந்து ஒருத்தர் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு, அதை பண்ணோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து நம்ம உச்சிக்கால பூஜை பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலே மிக முக்கியமானது வந்து அந்த உச்சிக்கால பூஜை தான். ஸோ அது முடிஞ்ச பிறகு அதோட இந்த திருவிழா முடிஞ்சிடும். ஸோ உச்சிக்கால பூஜைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து உச்சிக்கால பூஜைக்குரிய டைம் வந்துருச்சு. ஸோ உச்சிக்கால பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த உச்சிக்கால பூஜை முடிஞ்ச உடனே அம்மனுக்கு படைக்கப்பட்ட முளைப்பாரி, மாவிளக்கு, அப்புறம் பொங்கல், அதுபோக வாழைத்தாறு இதெல்லாம் வந்து அம்மனுக்கு படைச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதுபோக இப்போ அம்மன் பக்தர்கள் எல்லாருமே வந்து அவங்க மாலையை கழட்டிடுவாங்க. ஸோ இதோட இந்த பொங்கல் விரதம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முளைப்பாரிக்குரிய பாட்டு. அதாவது பெண்கள் வந்து அவங்க வளர்த்த அந்த முளையெல்லாம் வந்து நடுவில் வச்சு கும்மியை அடித்து பாட்டு பாடுவாங்க. இதுதான் வந்து இந்த முளைப்பாரி பாட்டு. காலையில் வந்து நம்ம சிங்கக்குட்டியோட டான்ஸை பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க பெண்களோட டான்ஸை பார்க்க போறீங்க. இந்த ரெண்டில் எது சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. வாங்க ஃபுல் டான்ஸை என்ஜாய் பண்ணலாம்.
அப்புறம் அவங்க வளர்த்த முளையை கடைசியாக வந்து இந்த ஊர்கிணத்துல வந்து கழுவுவாங்க. ஏன்னா அவங்க வந்து தொட்டியில் வச்சு வளர்த்துருப்பாங்க, அந்த மண்ணு காலில் எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிணத்துல வந்து கழுவிட்டு அதை வந்து ஊரில் எல்லாருக்குமே அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த முளைப்பாரி முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே ஃபுல் பொங்கல் திருவிழாவையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம போனது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செம ஜாலியான ஒரு குளியல் போடலான்னு தான் போனோம். போன உடனே ஒரு செமையான பல்ட்டியை போட்டு நம்ம குளியல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம க்ரீனாக நடுவில் அப்படியே இந்த கிணறு பச்சை பசைன்னு இந்த ஃபன்லாம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. பயங்கர ஜாலியான ஒரு ஜில்லான தண்ணியில் ஒரு சூப்பர் குளியல் போட்டுக்கிட்டு இருந்தோம். நேற்று நம்ம குற்றாலத்தில் போயிட்டு அந்த மிட் நைட் குளியல் செம சூப்பராக இருந்தது. இப்போ அதை தொடர்ந்து இந்த கிணத்துல குளிக்கிறது இன்னும் சும்மா வேற லெவலில் இருந்தது. ஃபுல்லையும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆடல் பாடலுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த குளியல முடிச்சு அடுத்து நம்ம போனது வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்கறது தான். நம்ம ஊர் சார்பாக ஆர்கெஸ்ட்ராஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து பயங்கரம். ஆக்சுவலாக இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம ஊர் மக்கள்லாம் செம்ம ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட நம்ம பசங்களாம் வந்து செம்ம ஃபன்னாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்து வரப்போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே பயங்கரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கெஸ்ட்ராஸ் நிகழ்ச்சியெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு, ஸோ ஃபுல் டீமுமே அந்த ஃபுல் டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் கிட்டத்தட்ட 31 நாள் விரதத்துக்கு அப்புறம் ஃபுல் மொத்த ஊருமே நான்வெஜ் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. பயங்கரமாக மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு இந்த ஃபுல் டே நான்வெஜ் தான். 31 நாள் விரதம் முடிஞ்சதுனால பயங்கரமாக எல்லா பக்கமும் நான்வெஜ் கடை ஃபுல்லாகவே பயங்கர கூட்டம். தொடர்ந்து டே 3 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பசங்களோட கேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் பசங்க பயங்கரமா எல்லாருமே செம இன்வால்மெண்டோட சூப்பராக கேம் ஆடினாங்க. இதில் பல கேம்ஸ் இருந்துச்சு, பட் அது எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியல. நான் ஒரு சில கேம்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லா கேமுமே கொஞ்சம் லாங்காக ஓடிட்டு இருந்தது. உங்களுக்காக எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பிலோ 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே உள்ளவங்க தான், அப் டு 5th ஸ்டாண்டர்ட் தான். எல்லாருமே பயங்கர காம்படேட்டிவாகவும் செம சூப்பராகவும் ஜாலியாகவும் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி செமையாக ஆடிட்டு இருந்தாங்க. ஃபுல் கேமே செம ஃபன்னாக இருந்துச்சு. வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
நம்ம ஸ்கூல் பசங்களோட கேம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு நம்ம ஊரில் உள்ள பசங்க, அதாவது விருந்துக்கு வந்த பசங்க, அவங்கள வச்சு நெக்ஸ்ட் கேம் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து எல்கேஜி கீழே உள்ள பசங்க. ஆக்சுவலாக அவங்க பேரண்ட்லாம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயமே செம ஜாலியாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அங்கே ஓடி போய் நின்றுட்டாங்க, பாதி பேர் பாதியில திரும்பி ஓடி வந்தாங்க. அப்படியே இந்த டோட்டல் கேமே செம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த சின்ன பசங்களோட ஆடுறது எல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படி ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் கேம்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா இது வந்து விமென்ஸ் பிலோ 9th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளவங்களோட மியூசிக் சேர். இந்த மியூசிக் சேர் பார்த்தீங்கன்னா வேறு கேட்டகரிஸில் டிஃப்ரெண்ட் நடந்துச்சு. இது வந்து விமென்ஸ்க்குரிய மியூசிக் சேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுருந்தேன். அண்ட் நம்ம சிங்கப்பெண்கள்லாம் செமையாக பயங்கரமாக காம்படேட் பண்ணாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம இந்த கேம்லாம் செம்ம சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தது. அண்ட் காம்படிஷன் அதே அஸ் என்கரேஜ் ஒவ்வொருத்தரையும் என்கரேஜ் பண்ணுறது, அது எல்லாமே செம்ம சூப்பராக போயிட்டு இருந்தது. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா சிறுவருக்கான பலூன் உடைத்தல். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்டான பலூன் உடைத்தல். அதாவது 2 பேருமே அவங்க மார்பில் வந்து பலூன் வச்சுட்டு 2 பக்கம் இருந்து ஃபோர்ஸ் பண்ணணும். எந்த டீம் ஃபர்ஸ்ட் உடைக்கிறாங்க, எந்த குரூப் வந்து எந்த பேர் ஃபர்ஸ்ட் உடைக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதோட காம்படிஷன்ஸ். அண்ட் இதுவே செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதை தொடர்ந்து விமென்ஸ்க்கான த்ரோ பால். இது பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மியூசிக் ஸ்டாப் பண்ணும்போது யார் கையில் பால் இருக்கோ அவங்க அவுட். ஸோ அதுதான் அந்த மியூசிக் த்ரோ பால். ஸோ இதுவும் சூப்பராக போச்சுது. இதை தொடர்ந்து சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம். இதுவும் சூப்பராக போயிட்டு இருந்தது. பயங்கரமாக ஒருத்தர் விட்டு கொடுக்காம பயங்கரமாக காம்படேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு மேலே உள்ள பெண்களுக்கான ஒரு கேம். இது பார்த்தீங்கன்னா பலூன், அதாவது கீழே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கப் கொடுத்துருப்பாங்க. பலூனை ஊதி அந்த கப்பை எடுத்துட்டு அடுத்த எண்டில் போய் சேர்க்கணும். இதுதான் இந்த கேம். பட் நிறைய பேர் வந்து கப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே பல பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேம் செம சூப்பராக போயிட்டு இருந்தது. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா அதுவே 9th ஸ்டாண்டர்டுக்கு மேலே உள்ள பெண்கள். இது வந்து கப்பை அடுக்கி வைக்கணும். அதாவது 4 கப்பை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கணும். ஒரு எண், அதாவது கப்பு எல்லாமே வேற ஒரு எண்ணில் இருக்கும். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு எண்ணில் வந்து ஒவ்வொன்றுக்கு மேலே அடுக்கி வைக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடுக்கி வச்சுட்டு ஓடுற ஸ்பீட்லேயே அந்த காற்றுலேயே விழுந்துருச்சு. ஸோ இது எல்லாமே செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம். இது பார்த்தீங்கன்னா இதில் 10 ரவுண்டு ஓடணும். ஸோ எல்லாருமே பயங்கரமாக காம்படிஷனாக ஓடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்களுக்கான இந்த பால்ஸ் எடுக்கிறது. அதை நடுவில் பால் வச்சுருப்பாங்க, மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மியூசிக் முடியும் போது பாலை கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கேம். இதுவுமே சூப்பராக போயிட்டு இருந்தது. இதைத் தொடர்ந்து ஆண்களுக்கான தவளை ஓட்டம், அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களோட தவளை ஓட்டம். இதுவுமே சூப்பராக இருந்தது. ஃப்ராக் ரேஸ், ஒவ்வொருத்தரும் குதிச்சு போனது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா எங்களால் பாதியிலே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கேமும் செம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அடுத்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கான ஃப்ராக் ரேஸ். ஸோ இதுவும் செம ஃபன்னாக போயிட்டு இருந்தது.
இது தொடர்ந்து காலேஜ் படிக்கும் பெண்களுக்கான மியூசிக் சேர். ஸோ இந்த காம்படிஷனும் நம்ம சிங்க பெண்கள் பயங்கரமாக காம்படிட் பண்ணாங்க. ஒருத்தர் சும்மா அடிச்சுக்கிட்டு பந்தயம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இது தொடர்ந்து திருமணமானவர்களுக்கான மியூசிக்கல் சேர். இதுல பாத்தீங்கன்னா இந்த திருமணமானவர்களும் பாத்தீங்கன்னா திருமணமாகாத பெண்களை காம்படேட் பண்ற அளவுல செமையா ஆடினாங்க. இதுவுமே செம சூப்பரா போயிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து அனைத்து வயதினருக்குமான சைக்கிள் ஸ்லோ ரேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்குரியது நடந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் வரைக்கும் உள்ளவங்களுக்குரிய ஸ்லோ ரேஸ் நடந்துச்சு. அது தொடர்ந்து கல்யாணமானவர்களுக்குரிய ஸ்லோ ரேஸ் நடந்துச்சு. எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டோட இந்த கேம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்டு பயங்கரமாக காம்படேட்டும் பண்ணாங்க. செம சூப்பராக இருந்துச்சு எல்லா கேமுமே. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இந்த பிஸ்கட் சாப்பிட்றது, அதாவது மூஞ்சி அந்த நெத்தியில பிஸ்கட் வச்சுருவாங்க, அதை அப்படியே கொண்டு வந்து வாய் வரைக்கும் கொண்டு வந்து சாப்பிட்ணும். பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எல்லாம் நம்ம பெண்கள் சிங்க பெண்கள் செமையாக காம்படேட் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் செம்ம குயிக்காகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் முகன்னு பார்த்தோம், ஆனால் செம்ம குயிக்காகவே முடிச்சிட்டாங்க கேமை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமணமான ஆண்கள் வெர்சஸ் திருமணமாகாத ஆண்களுக்கான டக் ஆஃப் வார் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம காம்படிஷனாக போயிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த ட்ராஃபியை தக்க வச்சிருந்தது மேரிடு மென்ஸ். பட் இந்த இயர் அன்மேரிடு கைஸ் அந்த ட்ராஃபி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம அன்மேரிட் கைஸ் ஜெயிச்சோன்னா அவங்கள செலிப்ரேஷனே வேற லெவலில் இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேரிட் விமன் வெர்சஸ் அன்மேரிட் விமன்ஸ்க்குரிய டக் ஆஃப் வார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இயர் தான் இந்த டக் ஆஃப் வார் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்மேரிட் விமன்ஸ் தான் ஜெயிச்சாங்க. ஸோ டோட்டலி மேரிட் கைஸ் அண்ட் விமன்ஸ் they are out of the competition. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான இளவெட்டுக்கல் தூக்குதல் போட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு 7-8 பேர் தான் காம்படேட் பண்ணாங்க. பட் ஒவ்வொருத்தருமே இந்த இளவெட்டக்கல் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ இருக்கும். பட் ஏதோ ஜஸ்ட்டு புல்கட்டை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ரியலி குட் ஸ்டாமினா அவங்களுக்குலாம் பயங்கரமாக இருந்தது. அண்டு சூப்பராகவும் காம்படேட் பண்ணாங்க. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி அதாவது கிளாப்லாம் பண்ணி ஒவ்வொரு கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ண பயங்கரமான கிளாப்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் சூப்பர் ஓவரால் த எக்ஸ்பீரியன்ஸ் செம சூப்பராக இருந்துச்சு.
இதைத் தொடர்ந்து பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி, அதாவது ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே பாலை கரெக்டாக போடணும். அதுதான் இந்த காம்படிஷன். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பக்கெட்டை விட்டு எல்லா பக்கமும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பல பேர் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, யாருமே போட முடியலை. பட் கடைசியாக நம்ம சிங்கப்பெண்ணில் ஒருத்தர் வந்து சூப்பராக அந்த பக்கெட்டில் போட்டு ட்ராஃபி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஆண்களுக்கான ஃப்ளோட்டிங் பனானா, அதாவது ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சு அதுக்குள்ள வந்து பனானாவை போட்டுருவாங்க. ஸோ அந்த தண்ணியில் மிதந்துட்டு இருக்கும் பனானாவை அப்படியே கைப்படாமல் வாயாலே எடுத்து சாப்பிட்ணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பனானாவை சாப்பிட சொன்னால் ஃபுல் பக்கெட் தண்ணியுமே காலி பண்ணிட்டாரு. ஸோ இந்த காம்படிஷனும் செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த காம்படிஷன் அப்படி செம்மையாக போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஏதோ பக்கெட்டில் உள்ள தண்ணியை காலி பண்ணணும்னு நினச்சிட்டாரு போல இருக்கு. பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து ஆண்களுக்கான உரியடித்தல் போட்டி. இதில் பல பேர் ட்ரை பண்ணாங்க. பட் கடைசியாக நம்ம தம்பி தான் வந்து ஜெயிச்சிட்டாப்ல. கடைசியாக பானையை உடச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாட்டிலில் நீர் நிரப்புறது போட்டி. இது வந்து திருமணமான பெண்களுக்கான பாட்டிலில் நீர் நிரப்பும் போட்டி. பட் இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒருத்தரே பாட்டிலில் நீர் நிரப்ப முடியாது. இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் த ஸ்டேஜ் வந்து ஒருத்தர் அவங்க கையில இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஸோ திரும்ப அதை வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த அவங்க டீமில், அதாவது 2 பேர் இதில் காம்படேட் பண்ணுவாங்க, ஒரு பேர் ஆஃப் விமென்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து அவங்க கையில் இருக்க தண்ணியை இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணணும். ஸோ திரும்ப அவங்க தான் வந்து அந்த பாட்டிலில் போய் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த கேமே செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தது. அண்ட் மேரிட் விமென்ஸுமே ஹேண்ட்ஸ் அப் டு தம். ஸோ அவங்களும் பயங்கரமாக அதாவது பயங்கர என்கரேஜோட, பயங்கர எந்தோசியாசம், எனர்ஜெட்டிக் எல்லாத்தோடையும் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கேமே செம்ம ஃபன்னாகவும் ஜாலியாகவும் போயிட்டு இருந்தது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஓடி தண்ணி எடுத்து அவங்க டீமை வின் பண்ணுறதுக்காக பயங்கரமாக போராடிட்டு இருந்தாங்க. அண்ட் சூப்பராகவும் போயிட்டு இருந்தது. இதோட விளையாட்டு போட்டிகள்லாம் முடிஞ்சிச்சு. இதை தொடர்ந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து நம்ம கோயில் நிர்வாகிகள் வந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்காக ப்ரைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அடுத்து நடந்துகிட்டு இருந்தது.
வழக்கம் போல் இந்த இயருமே இந்த கலை நிகழ்ச்சி ஹவுஸ்ஃபுல் ஷோ தான். அதாவது நம்மளுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை தொடர்ந்து கலை நிகழ்ச்சி இருக்கும். இதில் வந்து சிறுவர் சிறுமிகள், அதுபோக நம்ம கிராமத்து இளைஞர்களுடைய நடனம் நிகழ்ச்சி இருக்கும். அதுக்காக ஃபுல் கிராமமே மொத்தமாக திரண்டு வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்ந்து அது இருந்ததுனால கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அதுபோக இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம இந்து துவக்கப்பள்ளியோட டீச்சர்ஸ்க்கும், அதுபோக நம்ம டைட்டானிக் குரூப்ஸ், அதுபோக நம்ம கிராமத்து நிர்வாகிகள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் டு தம். இதைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கான நடன நிகழ்ச்சியும் தொடங்கிருச்சு. வாங்க அதை சேர்ந்து செமையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த டான்ஸ்க்கு நடுவில் ஒரு பட்டிமன்றமும் இருந்தது. அதில் கருத்து ரொம்ப சூப்பராக அந்த குழந்தைகள் சொன்னாங்க. அதாவது பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகளை லவ் பண்ணுற அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவை லவ் பண்ணல இல்லை, அதுதான் அந்த நாடகத்தோட முக்கிய மையப்புள்ளி. அது உண்மையிலே நிஜமானது தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு பேரண்ட்டுமே அவங்க குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறாங்க. பட் அவங்க பேரண்ட் அந்த அளவு நேசிக்கிறது இல்லை. அது நிதர்சனமான உண்மை.
நம்ம டைம்ல டான்ஸ் ஆன ஒருத்தருக்கு உண்மையிலே நம்ம சுடலமாடன் இறங்கிட்டாரு. ஸோ அதனால டோட்டல் டான்ஸை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டோம். இப்படி பயங்கரமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போன நம்ம பொங்கல் திருவிழா ஃபைனலி எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே சிறப்பாக நடைபெற்று கொடுத்த நம்ம டைட்டானிக் க்ரூஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராம நிர்வாகிகள் எல்லாத்தையுமே சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே போல் நம்ம அடுத்த இயரும் இதே மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்பிக்கையோட எல்லாருமே பிரியா விடைபெற்று இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. ஸோ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.